வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகா ஃபார் ஐஸ், கண்களுக்கான யோகா. ஸோ கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இல்லையா நம்மளுடைய பாடியில். ஸோ கண்களை வந்து எப்போவுமே குளிர்ச்சியாகவும் நல்லா வச்சுக்கிறதும் நம்மளுடைய கடமை. ஸோ கண்களுக்கான யோகா அப்படின்னு இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாரு. ஸோ இதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ரொட்டேஷன்ஸ்லாம் இருக்குது அதில். அது நானும் அவர் சொல்லும் போது லைட்டாக பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணுவோம். வணக்கம் நேயர்களே, யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் ஹெல்த்தி ஐஸுக்காகவும் உங்கள் ஃபோக்கஸ்க்காகவும் தான். சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தோடு பண்ணும்போதும் அதோட ரிசல்ட்டும் கவனம் இல்லாமல் பண்ணுறதுக்கும் அதோட ரிசல்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட ஞாபக சக்தியும் சரி, உங்கள் ஐஸும் ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான பயிற்சிகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கிராஸ் லெக் பொசிஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் முதுகு நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 இன்டெக்ஸ் ஃபிங்கருமே ரைட் சைடு லெஃப்ட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெட்டு நேராக தான் இருக்கணும். உங்கள் ஐபால்ஸ் மட்டும் ரைட் சைடாக மூவ் ஆகணும். ஸ்லோவாக லெஃப்ட் சைடு, ரைட், லெஃப்ட். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஹெட்டு நேராக தான் இருக்கணும். ஐபால் மட்டும்தான் மூவ் ஆகணும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, இதுக்கப்புறமா ஒரு ஃபிங்கர்ஸை ஷார்ட்டாகவும் ஒரு ஃபிங்கரை லாங்காகவும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட் சைட் ஃபிங்கரை பார்க்கணும். அதுக்கப்புறமா பேக் ஃபிங்கரை பார்க்கணும். ஃப்ரண்ட், back, front, back, front, back, front, back, front, back, front and back. ஓகே, ஸ்லோவாக ஒரு ஃபிங்கர்ஸை டவுன்லேயும் ஒரு ஃபிங்கர்ஸை அப்லேயும் வச்சுக்கோங்க. உங்கள் ஹெட்டு நேராக தான் இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். இந்த பயிற்சி பண்ணும் போது உங்கள் ஐபால்ஸில் நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் நீங்கள் உணர முடியும். ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகப்படுத்தினால தான் அந்த கூலிங் சென்சேஷன் இருக்குது. ஸோ கீப் கண்டினியூ அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். பொறுமையாக உங்கள் கண்கள் மூடிக்கலாம். ஐ நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள். ஸோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கடைசியாக ஒரு பயிற்சி கண்களுக்காக. கண்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ஐபால்ஸை ரைட் மூவ் பண்ணி அப், லெஃப்ட் அண்ட் டவுன். கரெக்டாக சர்க்கிள். ஸோ ப்ளீஸ் 1 சொல்லும்போது ஒரு சர்க்கிள் கவுண்ட் பண்ணுங்கள். 2, 3, 4 and 5. Initial 5 count போதும். Reverse or anti-clockwise. Left, up, right and down. 1, 2, 3, 4 and 5. இப்போ கண்கள் மூடிக்கலாம். Slowly rub your palm. இது உங்கள் லாங் சைட்ஸ் அண்ட் ஷார்ட் சைட்ஸ் ரெண்டுத்துக்குமே இது நல்ல ப்ராக்டிஸ். இப்போ உள்ளங்கையை உங்கள் பாமில் உங்கள் ஐபால்ஸில் வச்சுக்கோங்க. சூப்பர். now you can relax. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ். அதுக்கு நீங்கள் ஸ்டாண்டப் சீக்வன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேட்டோட டாப்புக்கு போய்க்கோங்க. 2 ஃபீட்டையுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாம் செஸ்ட்டு கிட்ட இருக்கட்டும். ஹெட்டு நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி ஆர்ச் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லோலி பெண்ட் ஃபார்வர்ட், ஹெட் டு தி நீ. இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் லெக் பின்னாடி போகணும். நீ டவுன், டோஸ் பாயிண்டிங் பேக் சைட். யூ கேன் லுக் ஸ்ட்ரைட். எக்ஸேல் பண்ணும்போது மவுண்டைன். பொறுமையாக உங்கள் நீ, செஸ்ட் சின்ன ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், கோப்ரா.
Exhale. Again mountain. Inhale. Right leg forward. நேரா பார்க்கணும். Exhale. Both feet front. Inhale. Arch. Exhale. Prayer position. இதே போல opposite side. Inhale. Arch. Exhale. Bend forward. Inhale. Left leg back. Exhale. Mountain. Kneel down. Chest down. Chin down. Inhale. Cobra. Exhale. Mountain. Inhale. Left leg front. Exhale. Both legs forward. Inhale. Arch. Exhale. Prayer position. அமைதியா உங்க மூச்சு இழுத்து விடுங்க. Slowly you can open your eyes. இதுக்கப்புறமா உங்கள் ரைட் லெக் பின்னாடி மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக உங்கள் ஃப்ரண்ட் லெக்கை பெண்ட் பண்ணி your hands up. Enjoying your palm. ஸோ நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் தம் ஃபிங்கரை பார்க்கலாம். Breathe in, breathe out. ஸ்லோவாக உங்கள் ஹேண்ட்ஸை டவுன் பண்ணி உங்கள் ரைட் லெக்கை முன்னாடி கொண்டு வாங்க. இதுக்கப்புறமா லெஃப்ட் லெக். இப்போது உங்கள் ரைட் லெக் பெண்ட் பண்ணி ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி slowly breathe in and breathe out. Okay. Hands down and move your legs forward. பொறுமையாக உங்கள் லெஃப்ட் லெக்கை பின்னாடி எடுத்து இப்போது உங்கள் ரைட் லெக்கை பெண்ட் பண்ணணும். ஸ்லோலி ஹேண்ட்ஸை ரெண்டு பாமையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் பாடி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் எனர்ஜி அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். Slowly exhale. பொறுமை உங்கள் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. குட். அண்ட் போத் லெக்ஸ் ஃபார்வர்ட். ரெண்டு ஷோல்டரும் ஓப்பனாக இருக்கட்டும். கண்கள் மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேலன்சிங் மூவ். ஸ்லோவாக கண்களை திறந்துக்கோங்க. மூவ் டு தி மிடில் ஆஃப் யர் மேட். உங்கள் பாமை செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க. ரெண்டு நீங்கள் சாஃப்டாக பெண்ட் பண்ணி வெயிட்டை முடிஞ்சளவுக்கு லெஃப்ட் ஃபீட் கொடுங்க. ஸ்லோலி யூ கேன் ரிலீஸ் யுவர் ரைட் லெக். உங்கள் ஹிப் லெவலில் லிஃப்ட் பண்ணணும். பெட்டர். கண்ட்ரோல்டோட ரைட் ஃபீட்டை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ வெயிட்டை ரைட் ஃபீட் கொடுத்து பொறுமையாக உங்கள் லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ணுங்கள்.
both legs down. Hands also. And close your eyes. Good. Slowly open your eyes. இப்போ கீழே படுத்துக்கோங்க. ஃபீட் ரெண்டும் செப்பரேட் பண்ணி பாமை செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க. Then move your knee to the right side. Slowly center and left side. Again center, right, left. Back to the center. ரெண்டு ஃபீட்டையும் ஜாயின் பண்ணி பாம் மேட்டில் வச்சு ரெண்டு லெக்கையுமே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீத் இருக்கட்டும். இது உங்கள் மைண்டுக்கும் சரி உங்கள் பாடிக்கும் சரி நல்ல ஷேப் கொடுக்கும். நீங்கள் மைண்ட் லெவலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஆக்ஷன் லெவலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸ்லோவாக ரெண்டு ஃபீட்டையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்கள் ரைட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி கடைசியாக ஒரு மூவ் லெஃப்ட் நீ கேட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணுங்கள். லாங் எக்ஸலேஷன் இருக்கட்டும். Slowly release your left leg and move your right knee closer towards your chest and catch your right knee. Shoulder ஃப்ரீயாக இருக்கணும், ஃபேஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்டமில் ஒரு சின்ன மைல்ட் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், அதை அலோ பண்ணுங்கள். ஓகே, வெரி நைஸ். ஸ்லோலி டவுன். எக்ஸேல். இப்போ பொறுமையாக உங்கள் அப்டமனில் கை வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணி மவுத்தை ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸ். தட்ஸ் இட். இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்கள் கண்ணுக்கும் நல்லது. முக்கியமாக உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் எல்லா வேலைகள்லையுமே இது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எல்லா வேலைகளுமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடடா, இவ்வளோதானா? இது ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு சொல்கிறீங்க. வெறும் பார்க்குறது மட்டும் இல்லை, இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. எவ்வளோ தூரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதோ அதை பண்ணுங்கள். நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து அது ஈஸியாக வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த டாப்பிக்கோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.